சூரபத்மன் வந்து சிவபெருமான்கிட்ட சிவனை நோக்கி தவம் இருக்கார். தனக்கு வரங்கள் வேணும், யாராலையும் அழிக்க முடியாத வரம் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அதனால் பார்த்தீங்கன்னு சொல்லியாச்சுன்னா சிவபெருமான் வந்து அந்த வரத்தை கொடுக்குறாரு. அதாவது ஒரு ஆணுக்கு பிறந்தக்கூடிய மகனால் மட்டும்தான் என்னை அழிக்கக்கூடிய ஒரு வரம் வேணும், வேறு யாருமே அந்த வரத்தை கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காரு. அதனால் சுவாமி என்ன பண்ணுறாரு, அந்த வரத்தை கொடுக்குறாரு. கொடுத்த உடனே அவனுக்கு ஆணவம், அகங்காரம், மாயை, கண்மம், குரோதம் அப்படிங்கிற அந்த 6 விதமான மனசுத்தை பிடிச்சி எல்லா தேவர்களும் அசுரர்கள் எல்லாம் தேவர்களை சிறப்பிடித்து துன்பங்கள் பண்ணிகிட்டு இருக்காங்க. அந்த துன்பங்களை போக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சிவபெருமான்கிட்ட வேண்டும் பொழுது சிவபெருமான் தன்னுடைய நெற்றி கண்ணில் இருந்து தீப்பொறியாக 6 பொறிகளாக 6 தாமரையில் வந்து ஒரு குழந்தையை வந்து உருவாக்குறார். அந்த அவதாரம் பண்ணக்கூடிய சுரூபம் தான் முருகப்பெருமான். அந்த 6 குழந்தைகளையும் கார்த்திகை பெண்கள் இடத்துல வளர்க்க கொடுக்குறார். அந்த கார்த்திகை பெண்கள் இடத்துல வளர்ந்து அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த 6 முகத்தையும் ஒரு முகமாக மாக்கி ஷண்முகம் அப்படிங்கிற நாமத்தை கொடுத்து கார்த்திகேயன், குமரன், முருகன் அப்படிங்கிற நாமத்தை கொடுத்து ஒரே ஒரு குழந்தையாக்குறார் சுவாமி. ஆக்குனவுன்னா அந்த குழந்தைய ஆராட்டி பாராட்டி பார்வதி தேவிகிட்ட கொடுத்து வளர்க்குறாங்க. அந்த பார்வதி தேவிகிட்ட வளர்க்கும் பொழுது பிரணவத்துக்கு பொருள் தெரியுமா அப்படின்னு சொல்லி முருகர் கேட்குறாரு பிரம்மாட்ட. பிரம்மா அதை மறந்துடுறாரு தன்னுடைய ஆணவம் அகந்தையினால். அப்படி இருக்கக்கூடிய அந்த அகந்தனை மறந்ததுனால சுவாமி வந்து அந்த பிரணவத்துக்கு பொருளை வந்து தகப்பன் சுவாமியாக இருந்து உபதேசம் பண்ணுறாரு சுவாமி. அப்படி அவருடைய காலகட்டங்கள் வளர வளர இந்த சூரபத்மாவானவர் தேவர்கள்லாம் சிறப்பிடிச்சு எல்லாத்தையும் சிறையில் வைக்கிறார். இந்திராதி தேவர்கள் எல்லாத்தையும் வந்து சிறையில் வச்சுருக்காரு. வச்ச உடனே அவருடைய தேவர்களுடைய குறைக்கு இணங்க சிவபெருமான் இறங்கி முருகப்பெருமானுக்கு வந்து இந்த வரத்தை கொடுத்து சூரபத்மனை சம்ஹாரம் பண்ணு அப்படின்னு சொல்லி முருகப்பெருமான் கொடுக்குறாரு. முருகப்பெருமான்கிட்ட சிவபெருமான் கொடுக்குறாரு. அதனால் பார்வதி தேவி அவங்களுடைய முழுமையான சக்தியை கொண்டு சக்திவேல் முருகரை கொடுக்குறாங்க. சக்திவேலோட முருகர் வந்து கிரௌஞ்ச மலை அப்படின்னு சொல்லக்கூடிய இன்றைய திருச்செந்தூர் கடலுக்குள்ளே இருக்கக்கூடிய மலை, அதுதான் வந்து சூரபத்மனுடைய இருக்கக்கூடிய இருப்பிடம். அந்த கோட்டையில் போய் அங்கே இருக்கார். சுவாமி பார்க்குறாரு. பார்க்கும்போது அவனுடைய கோட்டை, நாடு, நகரம் எல்லாமே ரொம்ப சுபிக்ஷமாக இருக்குது. அப்படி இருக்கும்போது இது அழிக்கணுமா அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாரு. அதனால் முதல்ல தன்னுடைய நவ வீரர்களில் ஒருவராக தலைமையாக இருக்கக்கூடிய வீரபாகு தேவரை வந்து அங்கே அனுப்பி சமரசம் பேச அனுப்புகிறார். ஆனால் வந்து சூரபத்மன் அதை கேட்கல. அதனால் சுவாமி சம்ஹாரத்துக்கு போருக்கு போகிறாரு. அதாவது வதம்ங்கிறது வேறு, சம்ஹாரம்ங்கிறது வேறு. சம்ஹாரம் அப்படிங்கிறத பொறுத்த வரைக்கும் பார்த்தோன்னு சொல்லியாச்சுன்னா முருகருடைய என்னன்னா ஒரு மனிதனுடைய கெட்ட குணங்களை மட்டும் சம்ஹாரம் பண்ணி அவனுக்கு மறுவாழ்வு கொடுக்கறது. வதம்ங்கிறது அவனை வந்து கொல்றது அப்படின்னு சொல்லி அர்த்தம். அதனால் சுவாமி என்ன பண்ணுறாரு, அவனுடைய கெட்ட குணங்களை மட்டும் சம்ஹாரம் பண்ணி அவனை வேலும் மயிலாகவும் மாற்றி தன்னுடைய பக்கத்திலே வச்சுக்கிறாரு. அதனால தான் சுவாமிக்கு வந்து சேவல் கொடி வந்ததாகவும் அவருடைய வாகனம் மயில் வாகனமாகவும் இருக்கிறதாகவும் ஒரு ஐதீகம். இதுதான் வந்து கந்தசஷ்டியுடைய வரலாறு.